கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். அந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம். நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கென்று சங்கீதம் 106 அதிகாரம் 25 நாம் வாசிப்போம். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் அவர்கள் தங்கள் கூடாரங்களிலே முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து வருகிறார். அவரை துதிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. எகிப்து தேசத்திலே அவர்கள் இருக்கும்போது கடுமையான வேலைகளை செய்து மகா உபத்திரப்படும் போது தேவனை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள். தேவன் அவருடைய கூக்குரலை கேட்டு எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்காக அவர்களை கொண்டு வருகிறார். இந்த கானான் தேசத்திற்கு வருவதற்கு முன்பாக இடையிலே வனாந்தரத்திலே அவர்கள் கடந்து வந்தார்கள். செங்கடலை இரண்டாக பிரித்தார். வஸ்திரங்களும் பாதரட்சிகளும் பழமை ஆகாதபடிக்கு அவர்களுக்கு கொடுத்தார். தேவ தூதர்கள் உண்ணக்கூடிய வானத்து மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். கீழ்காற்றை அடித்து இறைச்சிகளை அவர்களுக்கு கொடுத்து போஷிக்க செய்தார். என் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்கள் காண அநேக அற்புத அடையாளங்களை அவர்களுக்கு காண்பித்தார். அதை கண்டிருந்தும் தேவன் கொடுத்த சகல விதமான நன்மையான ஈவுகளை பெற்றிருந்தும் தேவனை அவர்கள் முறுமுறுத்தார்கள். தங்கள் இருதயத்திலே தேவனை துக்கப்படும்படியான காரியத்தை அவர்கள் கிரியைகளினாலே தங்களை வெளிப்படுத்தினார்கள். உண்டாக்கின தேவனை விட்டுவிட்டு பாகால்களுக்கு படைத்ததை புசித்து தேவனை அவர்கள் துக்கப்படுத்தினார்கள் அவருடைய கிரியைகளினாலே. கர்த்தர் இது நிமித்தமாய் அவர்களுடைய ஜீவன் வனாந்தரத்திலே போகும்படியான காரியத்தை என் தகப்பன் மரணத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். நாமும் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம். தேவனுடைய சத்தியமுள்ள திருவசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்திருக்கிறார். இதையெல்லாம் மறந்து நாமும் கர்த்தரை நாம் என்ன பண்றோம்? முறுமுறுக்கிறோம். நமக்கு வருகிற உபத்திர நேரங்களிலே, நமக்கு வருகிற கஷ்ட கண்ணீரின் நாட்களிலே, நமக்கு தேவைகள் சந்திக்க கூடாதபடிக்கு தடை ஏற்படும் போது தேவனை நாம் முறுமுறுக்கிறோம். என் தேவன் அநேக அற்புத அடையாளங்களை நமக்கு செய்திருக்கிறார். இதை அறிந்திருந்தோம். வேதம் சொல்லுகிறது, பண ஆசை பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சமம். நாம் விக்கிரத்தை வழிபடுவதில்லை, ஆனா பணயாசையும் பொருளாசையும் அது விக்கிர ஆராதனைக்கு சமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விக்கிர ஆராதனைக்காரனை கர்த்தர் வெறுக்கிறார். நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து தேவன் நமக்கு செய்கிற நன்மையான ஈவுகளை நாம் அறிந்து அவருக்கு பிரியமாக நாம் ஜீவிப்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்து நாம் நடப்போம். இனி வருகிற காலங்களிலே தேவனை முறுமுறுக்காதபடிக்கு, தேவனை தூசிக்காதபடிக்கு, அவர் நாமத்தை எப்பொழுது நாம் மகிமைப்படுத்துவோமானால் என் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே சாகும்படியாய் ஒப்பு கொடுத்தது போல நம்மை அவர் ஒப்பு கொடுக்காதபடிக்கு நித்திய பரலோக ராஜ்யத்திலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நித்திரையாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறும். நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கடந்து போவோம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்தில் ஜெபம் செய்வோமா? சூத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த உன்னதமான வார்த்தை ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை முறுமுறுக்காதபடிக்கு என் தகப்பன் எங்களை காத்துக்கொள்ளும், கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.